ஸோ ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து புதியதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய டெஸ்டினி 125 மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஆல் நியூ வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோவாவோட லான்ச்சிங் ஈவெண்ட்ல தான் வந்து இருந்துட்டு இருக்கோம். இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஏன்னா 2018 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ன்றது அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. பட் மேசிவான சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹீரோவோட டெஸ்டினி 125 பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து VX, இன்னொன்று வந்து ZX, இன்னொன்று வந்து ZX Plus அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ZX Plus டாப் மாடலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வாக் அரவுண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு ரெட்ரோ ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2018 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் அப்படிங்கிறது சேல்ஸில் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது மேஜரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பீப்புள்ஸ் இந்த காலகட்டத்துக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ வாங்க ஜஸ்ட் இந்த வெஹிக்கிளோட வாக் அரவுண்டை நம்ம இப்போ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து ஹை பீம்க்கு வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து ஒரு கான்ட்ராஸ்டான கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி இந்த கலர்ஸ் வந்து மாறுது. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது இந்த கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த டூயல் டோன் செட்டப்பில் இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இண்டிகேட்டர்ஸில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெஹிக்கிள் டர்ன் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இதோட ஹெட்லைட் உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து டெக்ஸ்சர்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிளோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிளாஸ்டிக்கில் பெருசாக எந்த வகையிலையும் கேப்ஸ் இல்லாத வகையிலையும் சரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேரியன்ஸில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கலர் வந்து மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரான்ஸ் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது ரெட் கலர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆக்சுவலாக கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ZXi ப்ளஸ், அதாவது ZX ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கலர்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கே பார்க்குறீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்பிள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரெட்டு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இங்கே இருக்கக்கூடிய பிளாக். ஸோ எல்லாமே கலர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து மேலே வந்து ஒயிட் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோஸில். ஸோ ஒயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ மட்கார்ட்ஸ் வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய மட்கார்ட்ஸ் தான். மெட்டல் மட்கார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைனே வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன். வீல்ஸுக்கு வருவோம். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 12 இன்ச்சஸ் 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 190 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைப்ரியோட டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பார்க்குறீங்களா, ஃபைப்ரியோட டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ பார்க்குறீங்க வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய லெக் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ஸ்கூட்டரை விரும்புகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸாக இருக்கிற யூசேஜ் இருக்கிற வகையில் தான் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுமாதிரி வெஹிக்கிளோட இந்த சைடு இருக்க பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வந்து மெட்டலில் இருக்காது. பட் இந்த மாடல் வந்து ஃபுல்லாக இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மட்கார்ட்ஸ் எல்லாமே மெட்டலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டெஸ்டினி 125 அப்படின்னு எழுதியிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த கலரில் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரான்ஸ் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துலையும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிற விதம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டெய்லைட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் ஷேப் டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட சிக்னேச்சர் டெய்லைட்னு சொல்லுவேன். ஸோ பார்க்குறீங்க டெய்லைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபியூல் லெட் வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இருங்க நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஈஸியாக ஃபியூல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூட்டர்ஸில் நம்ம இந்த மாதிரி டிசைனில் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 85 mm லென்த் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சீட்டோட லென்த் அப்படிங்கிறது டிரைவருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க இதில் நான் உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சீட்டோட குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கால் வச்சிங்க அப்படின்னாலும் ஸோ முட்டியில் எதுவுமே இடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். போஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார்ஸ் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதோட ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான பாக்கெட்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோனுக்கு யூஎஸ்பி சார்ஜரும் பார்த்தீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி உங்கள் மொபைல் ஃபோன் இங்கே வச்சு நீங்கள் சார்ஜும் ஈஸியாக வந்து போட்டுக்க முடியும். இங்கே வந்து ஒரு ஹூக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல் ஹெல்மெட் வந்து இதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கேயும் வந்து ஒரு எல்இடி லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் லக்கேஜ் தான் எடுக்கணும் அப்படின்னும் போது லைட்ஸ் வெளிச்சம் இருக்குன்றதுக்கு இங்கே வந்து எல்இடி லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வீல்ஸ்க்கு வரும்போது ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 12 inches அலாய் வீல்ஸ். ஆக்சுவலாக அது டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதில் வந்து ரியரில் வந்து 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக 90/90 செக்ஷன் வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எல்லாமே வந்து நம்ம ரைட் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 124.6 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட அதிகபட்சமான பவர் வந்து 9 bhp பவரும் 10.4 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை ரைட் பண்ணி பார்த்து என்னோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து சொல்கிறேன். இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது 59 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ 125 cc 59 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த வெஹிக்கிளோட ப்ரைசிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ இதோட ப்ரைசிங் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். நம்மளோட ரைட் ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைசிங் பற்றிலாம் வந்து நான் டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்க்கல, ஜஸ்ட் லான்ச் ஈவெண்ட் வந்தோம். அதை தான் உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணியிருக்கேன். 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இதோட ரைட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்துடும். மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது, இதோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்படி இருக்குது, ரைடிங் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஓட்டி பார்க்கவும் போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட ரைட் ரிவ்யூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வெஹிக்கிளை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.